சூழ்நிலையில பார்த்தது எனக்கு அடுத்தவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வணக்கம். வணக்கம். மோகன் பற்றி சொல்லுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, எப்படி அந்த நிகழ்வுக்கு போனார்? மோகன் விஜய் மேலே ரொம்ப ஆர்வமாக எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவானுங்க. அவர் மேலே அதாவது 5 வயசுலேருந்தே அவருக்கு மேலே ஒரு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. ரெண்டாவது இப்போது கட்சியில் கொஞ்சம் இணைஞ்சு மாவட்ட லெவலில் போட்டது ரொம்ப இதாகிட்டார். அதனால் எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவாப்புல. இதில் தவிர்க்க முடியாமல் இதாகிட்டார். அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒரு பையனை 16 வருஷம் குழந்தை இல்லாமல் பெற்றெடுத்து வளர்த்தி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராத அளவுக்கு பார்க்கணும். நம்ம பையனை பறி கொடுத்துட்டுமே இந்த அளவுக்கு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறோம். எனக்கு வீட்டில் கண்ணு தெரியாமல் போய் 13 வருஷம் ஆச்சு. பையனுக்கு 5 வயசுலேருந்து ஒய்ஃபுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அதுலேருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் தான் எல்லாமே பண்ணுறோம். பையனை படிக்க வச்சது எல்லாமே இதுதான். இப்போ ஒரு 3 மாதத்தால கொஞ்சம் டைம் சரியில்லை. அதனால் வெளியில் நான் தங்கல் வேலைக்காக போக வேண்டியதாக போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி நடந்தது மிகவும் வருத்தமாக இருக்குது. இந்த எப்படி பார்க்குறேன் இந்த கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் அப்படின்றது இனி என்ன பண்ணால் இது நடக்காமல் இருக்கணும்? அதான் இது அடுத்தாப்பில் இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்க அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது அதுக்கு உண்டான பாதுகாப்போட எந்த கூட்டம் நடந்தாலும் ஒரு பாதுகாப்போடு கொடுக்கணும். எந்த கட்சிக்காரராக இருந்தாலுமே கொடுக்கணும். தம்பிக்கு விஜய்னா அவ்வளோ பிரியுமா? அவ்வளோ பிரியம். அதாவது 5 வயசு அவன் விவரம் தெரிஞ்சலேருந்து அவருடைய படம் பாட்டு எல்லாமே அதை தான் பார்ப்பார். இப்போவுமே அவங்க அம்மாட்ட கூட சொல்லியிருக்காப்புல, நீங்கள்லாம் உங்கள் வயசுக்கு எத்தனையோ கட்சி மாறி இருக்கிறீங்க. என்னுடைய வயசுக்கு கடைசி வரைக்கும் விஜய்க்கு தான். எங்கள் அண்ணன் தான் அம்மா. விஜய்னு கூட சொல்ல மாட்டான். எங்கள் அண்ணன் விஜய் பார்த்துக்குவார். அவருக்காக நான் எதை வேணால் உயிர் தாகம் கூட பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பண்ணிட்டான். இது ஒரு இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த தகவல் வருதுண்ணே? தம்பி இதானது எனக்கு நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் தெரியுங்க. 10 மணிக்கு தெரியும். நியூஸ் கிடச்சோடனே கிளம்பி போனேன். கரூர் போனேன். கரூர் 3 மணிக்கு போய் நான் ஒருத்தனை தான் போனேன். 3 மணிக்கு போய் நான் பையனை பார்க்குறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. 9 மணிக்கு பார்த்து அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 11 மணிக்கு தான் கையில் கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வரும்போது 2 மணி ஆகிடுச்சு. என்ன சூழ்நிலையில் தம்பியை பார்க்குறீங்க? என்ன நிலையில் இருந்தார் அவர்? ட்ரெஸ்ஸில் வச்சு பார்த்தேன். உள்ளே இருந்து காட்டும்போது எனக்கு ரொம்ப மன இதாகிடுச்சு. என்னுடைய நினைவுகளே ஒரு மாதிரியாக மாறிடுச்சு. காயங்கள் இருந்ததுங்களா? காயங்கள் எதுவும் இல்லை. நான் அது பையனை உடனே தொட்டு பார்த்தேன். காலிலேருந்து நெஞ்சு வரைக்கும் தொட்டுட்டு பார்க்குற போது அதுக்கு மேலே தொட விட மாட்டேன்ட்டாங்க. வெளியில் வாங்கன்ட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அது வரைக்கும் பார்த்தேன். ஆனால் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லை. அப்புறம் கேட்டால் தலையில் தான் லேசாக காயம், மிதியில் தான் இதாக இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு எனக்கு. கீழே போட்டு மிதித்து மூச்சை திணறனால இறந்துட்டார் அப்படிங்கிற போலீஸ் ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்கு. தவம் இருந்து பெற்று பையனா அந்த சூழ்நிலையில் பார்க்க உங்களுக்கு எவ்வளோ? அந்த சூழ்நிலையில் பார்த்தது எனக்கு அடுத்தவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அதாவது இப்போ எனக்கு என்னென்னா, இந்த அளவுக்கு அழுது கண்ணீர் வடி கூட எனக்கு திறமை இல்லை. அதை நம்ம சோகப்படுத்துறதை விட மனசை தேற்றி இனி வர்றவங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கணும். என் பையன் படிக்கணும்னு ஆர்வங்களுக்கெல்லாம் பண்ணான். அதனால் அவனுடைய ஞாபகார்த்தமாக என்னால் முடிஞ்ச உதவிகளை இனிமேல் படிக்காமல் இருக்கிற சிரமம் படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு என்னுடைய அவனுடைய ஆத்மத்தை சாந்தி அடைய அதை ஒரு பண்ணலான்னு என்னுடைய. தமிழக அரசுலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க? யார் யாரெல்லாம் ஆறுதல் சொல்லி? இதெல்லாம் அவர் விஜய் வீடியோ கால் மூலிமா பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க? அதாவது அந்த சூழ்நிலையில் நான் அந்த இடத்த விட்டு போனது தவறாக நினைக்கிறாங்க. என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி அது வருத்தம், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பையன் போயிட்டான்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன ஒரு பையனாக நினச்சிங்க, நான் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நேர்லேயே வர்றேன். இப்போ எனக்கு வர்றதுக்கு அனுமதி இல்லை. அனுமதி கிடச்சோன்னா கட்டாயம் உங்களை நேரில் சந்திப்பேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. தமிழக அரசுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? யார் பார்த்தா? தமிழக அரசுலேருந்து அதான் ஸ்டாலின் உடனே அன்னைக்கே
அமௌண்ட்டு செக் அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் காங்கிரஸ் சார்பாக ஒரு செக் கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் சார்பாக ஒரு செக் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதுதான். அப்புறம் விஜய் சார் மறுபடியும் இப்போ கூப்பிட்றதாக சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் அந்த காணொலியில் பேசுனது உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாவது இருக்கு? ஆறுதலாக இருக்குது. ஆறுதல் தான். இருந்தாலுமே அவர் அந்த இடத்துல போகிறது, இந்த மாதிரி உங்கள் மாதிரி மீடியேட்டர் எத்தனையோ பேட்டி எடுத்தாங்க. சார் விஜய் சார் அந்த இடத்துலேருந்து போனது தவறுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. அதாவது அவர் அந்த நேரத்தில் அந்த இடத்துலேருந்து போனது நல்லதுன்னு நினைக்கிறேன். என் பையனை பறி கொடுத்தாலுமே அந்த இடத்துல அவர் இருந்து போனது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் அவர் இருந்தால் அவரை பார்க்குறதுக்காக இன்னும் வந்து நிறையா கூட்டங்கள் வரும், அதுலேயும் கூட்டங்கள் சேதாராகும். இந்த சம்பவம் நடந்ததுனால அவர் மேலே எதிர்க்கட்சியோ அல்லது மாற்று எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. அவங்களால ஒரு சூழ்நிலை மறுபடியும் உண்டாகிறதுக்கு அந்த இடத்துல சான்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இன்னமே உயிர்கள் சேதமாயிருக்கும். அதனால் அந்த இடத்துலேருந்து அவர் போனது நல்லதுன்னு என்னுடைய கருத்து. ஆனால் அவர் ஆறுதல் சொல்லவும் இல்லை, பேசவும் இல்லை. இப்போ தான் வீடியோ கால் பேசினார். அப்பயும் நிறைய விமர்சனங்கள் வச்சாங்க. வைக்கலாங்க. அதாவது நம்மளுடைய பையன் வந்து இப்போ என்னுடைய பையன் போயிட்டான். இப்போ எனக்கே வந்து இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டதாக பேசுகிற மாதிரி பேசுகிறேன். அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற போது அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஜனங்க நம்ம யோசிக்கணும். நமக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலையிலேயே நம்ம எவ்வளவோ யோசிக்கிறோம். அவர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எத்தனை பாதிப்புகள்ங்கிறது, அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை யோசிக்கணும், நம்ம யோசிக்கணும். இப்போ என்னுடைய குடும்பத்தில் என் பையன் தவம் இருந்து பெற்றேன், இதாகிட்டான். வீட்லேயும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இவ்வளோ இது ஏன்னா தைரியம்னா அந்த மாதிரி நடக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும். அதுதான் எங்களுடைய கருத்து. சரிண்ணா, அவரோட ஆசை என்னவா இருந்துச்சுண்ணே? மோகனோட ஆசை என்னவா இருந்தது? அதாங்க அவருக்கு அண்ணன் என்ன எந்த வழி காட்டுறாரோ அந்த வழியில் போகணும், அந்த மாதிரி நம்மளும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் மோகனுடைய ஆசை. என்னுடைய ஆசையும் அதே தான். அப்போ நம்மளால் முடியலைனாலும் நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய. நீங்கள் என்னவா ஆக்கணும்னு நினச்சிங்க மோகன்? அது பையனை வந்து சொல்லிட்டேன். கண்ணை எனக்கு வந்து என்னுடைய ஆசை வேறு. அதாவது அவங்கவுங்களுடைய ஆசை. உனக்கு என்ன மனசுக்கு தோணுதோ உன்னுடைய ஆசை பிரகாரம் நிறைவேறு. இங்கே தமிழக வெற்றி கழகத்திலேருந்து உங்களுக்கு ஆறுதலாக இருக்காங்களா? இருக்காங்க இன்ன வரைக்கும் இருக்காங்க. எதுனாலும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆறுதல் இருக்காங்க. நீ வர நாட்களில் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது. எந்த ஒரு கட்சிக்காரராக இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. என்னுடைய எதிரியாக இருந்தால் கூட நடக்கக்கூடாதுன்னு என் மனசில் நினைக்கிறேன். ஓகே. இந்த பவானியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. தம்பி எப்படின்னா இங்கேருந்து கரூர் போயிருக்காரு. அதாவது இவர் வந்து திருச்சி எல்லா கூட்டத்துக்கும் போயிடுவார். அவர் எங்கே நடந்தாலுமே அதாவது அந்த அளவுக்கு அவர் மேலே பற்று. 4 பேர் வரலைனாலுமே நான் போகிறேங்கிற மாதிரி ஒரு மாவட்ட லெவலில் பொறுப்பு போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வேலை செய்கிறார். இல்லைன்னா இந்த ஏஜில் இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு பேர் வாங்கியிருக்கேன்னா அது அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வருத்தமான சூழ்நிலையில் கூட அது சந்தோஷப்படுறேன். நீங்களும் தைரியமாக இருங்கண்ணே. கண்டிப்பாக அக்காவையும் பார்த்து. ஏன்னா நாம் கொஞ்சம் தைரியமாக இருந்தால்தான் நமக்கு பின்னால் இருக்கிறவங்க நம்ம கவனிக்க முடியும். இல்லை, விஜய் அவர்கள் இப்போ மிக விரைவில் சீக்கிரமாக நேரில் சந்திக்க போகிறாரு. என்ன சொல்லணும்னு விரும்புவீங்க? அது சூழ்நிலை அந்த நேரத்தில் எப்படி மனநிலை இருக்கோ அப்படி தான் பேசலான் இருக்கேன். நேரடியாக அவர்கிட்ட. ஆனால் வீடியோ காலில் அழுது தான் பேசுகிறேன். வீடியோ காலில் பேசணும். ஒரு கண்கலங்கி தான் இருந்தார். அதில் எல்லாம் ஒன்று பேசலாங்க. ஜனங்க எப்படி வேணாலும் பேசலாம். அவனுக்கு என்ன போயிட்டாங்க, அவரால் தான் இந்த மாதிரி அப்படிங்கிறது தவறானவங்க பேசுகிறவங்களுக்காக நல்லது பேசுகிறாங்க. அந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி அப்படிங்கிறது அதை யோசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, அவர் செஞ்சது தவறா இல்லை என்னங்கிறது. ஆனால் உங்களுக்கு அவர் மேலே ஒரு கோபமோ? இது வரைக்கும் கோபம் கிடையாது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, என் பையன் போயிட்டான், அமௌண்ட்டு வருதோ இல்லையா அதுக்காக நான் இந்த அமௌண்ட்டுக்காக சொல்ல, அவர் மேலே எப்போவுமே எனக்கு பற்று இருக்குது. நான் இருந்தாலும் இங்கே வந்து ஆரம்பத்துலேருந்து வேறு ஒரு மாற்றுக் கட்சியாக இருந்தாலுமே அவர் மேலே பற்று இருக்குது. நான் வந்து அமமுக தினகரன் இதில் வந்து அவைத்தலைவராக இருக்கேன், பேரூர் அவைத்தலைவராக தான் இருக்க போச்சுங்களா. அந்த அளவில் வந்து அவர் மேலே எனக்கு பற்று இருக்குது. மற்றபடி தவறாக எண்ணங்கள் கிடையாது. சரி, நன்றிண்ணே.